இன்னொன்று அமாவாசையில் நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு பலருக்கு இதாக இருக்கும். எப்போவுமே அமாவாசையாக இருந்தாலும் சரி, பௌர்ணமியாக இருந்தது இரவு தான். இங்கே இன்னொன்று என்னென்னா, அமாவாசையும் பௌர்ணமியும் இங்கே ஒன்று இருக்கான்னா, அமாவாசை பௌர்ணமிங்கிறது இங்கே கிடையாது. அதை வந்து அதை ஒரு திதி அன்னைக்கு அந்த கிழமை அன்னைக்கு ஒரு சில மாற்றங்கள் இந்த புவி ஈர்ப்பு விசையினாலையும் சந்திரன் ஈர்ப்பு விசையினாலையும் இங்கே நடைபெறும். அதை தான் வந்து நம்ம இங்கே அமாவாசை பௌர்ணமியை கொண்டாடுறோம். அந்த நாட்களில் நம்ம செஞ்சோம்னா இங்கே இந்த பஞ்சபூதங்கள்லேயே பல விஷயங்கள தாக்கத்தை உண்டு பண்ண முடியுது. அப்போ அந்த நாட்களில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது, ஆன்மீகத்தை கையில் எடுக்கும்போது நமக்கு ஒரு சிறப்பான பலனை தொடக்கத்தை கொடுக்கும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு வராகி நீங்கள் கும்பிட ஆரம்பிங்க. பெருசாக நீங்கள் படையல் போடணும்னு இல்லை, மக்காச்சோளத்தை வச்சு ஒரு தேன் பாட்டில் வச்சு முடிஞ்சால் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வச்சு நீங்கள் வழிபாட ஆரம்பிங்க. உங்களோட அந்த முதல் நாள் மச்சமும் முடிகிற போதும் அதே மாதிரி நீங்கள் படையல் போட்டு ஆரம்பிங்க. மற்ற நாட்கள்லாம் வந்து ஒரு குவளை நீர் மட்டும் நீங்கள் வச்சுட்டு வராகி மாலையோ இல்லை வராகிக்கான மந்திரத்தையோ நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. இன்னும் எனக்கு இந்த 7 சனியால் பாதிப்பு இருக்குது, நவகிரகங்களால் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு ராகுக்கு தோஷம் இருக்குது, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, குருவை எனக்கு பார்வை இல்லை, இந்த மாதிரி நிறைய குரு பேச்சுனால இப்படி இருக்கிறவங்க ஒரே விஷயம்தான், நீங்கள் வராய்க்கு விளக்கேற்றிட்டு, அதாவது திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகட்டு தினமும் பாராயணம். இது மாதிரி ஒரு பெரிய அருமை வந்து இந்த மந்திரம் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. இதை நான் 7 சனியால் பாதிக்கப்பட்டேன், அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டேன், எனக்கு கிரக தோஷத்தால் நான் பாதிக்கப்பட்டவன், காலையில் விளக்கேற்றிட்டு நீ ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து இதை பாராயணம் பண்ணு, உனக்கு என்ன தோஷமும் உனக்கு ஒன்றும் பண்ணாது. இதுக்கு மேலே ஒரு அருமருந்து எதுவுமே கிடையாது. வராகி உனக்கு துணையாக நிற்பா.